எங்கள் வீட்டில் இன்றைக்கி அடைக்கி போட்டிருக்கேன் பாருங்கள். அடைன்னா அரிசி கூட துவரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு எல்லாம் கலந்து தான் ஊற வைப்பாங்க. ஆனால் நான் எங்கள் வீட்டில் மாவு அரைச்சோம். அதில் மாவு ஏற்கனவே எடுத்து வச்சுருந்தேன். அந்த மாவோட மிக்ஸ் பண்ணுறதுக்கோசரம் ஒரு 150 கடலப்பருப்பு, 100 உளுத்தம்பருப்பு, துவரம்பருப்பு ஒரு 100, காஞ்ச மிளகா ஒரு 50, அடுத்தது பெருங்காயம், இஞ்சி, பூண்டு இதெல்லாம் போட்டு அரைச்சி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம் பாருங்கள். மாவோடு சேர்ந்து உப்பு, மஞ்சத்தூள் போட்டு, பெருங்காயத்தூள் போட்டு, இதுக்கப்புறம் வெங்காயம், இஞ்சி அந்த அரிசியோடு அரைச்சி போட்டாலும் போடலாம், இல்லை நறுக்கி போட்டாலும் போடலாம். அது நம்ம விருப்பம்தான். ஏன்னா வாயில் படும், சில பேர் பிடிக்காது. அரைச்சி போட்டால் மாவோட மாவாக கலந்துரும், நல்லாயிருக்கும். நான் அரைச்சே போட்டேன். பெருஞ்சீரகம்லாம் போட்டு அரைச்சிட்டு அடை ஊற்றி பார்த்தேன் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அது கூட தேங்காய் சட்னியும் அடையும் சேர்த்து வச்சுருக்கேன் பாருங்கள். பார்த்துட்டு சொல்லுங்கள். அடைக்கி தாளிக்கிறதுக்கு என்னென்னா, ஒரு 4-5 சின்ன வெங்காயம், கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு. முதல்ல எண்ணெயில் வானலில் ஊற்றிட்டு கடலப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் வானலில் போட்டு அது செவந்ததும் கடுகு போட்டு அது பொரிஞ்சதும் வெங்காயம், கருவேப்பிலை, மல்லித்தழை இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு நல்லா வதக்கி அடையில் போட்டு மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு காரம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் 2 ஸ்பூன் காரப்பொடி வேணாலும் போட்டுக்கலாம். காரம் வேணாங்கன்னா அந்த காஞ்ச மிளகோட போதும். இதை போட்டு மிக்ஸ் பண்ணி அடை ஊற்றி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள் கமெண்ட்டில். லைக் தோசை ஊற்றுற பாருங்கள். அடை ஊற்றின பிறகு எப்படி இருக்குன்னு பாருங்கள். டேஸ்ட் பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடை ஊற்றி முடிச்சாச்சு பாருங்கள். அடையும் சட்னியும் சேர்த்து வச்சுருக்கோம் பாருங்கள்.